தியரம் 1.3 பார்க்குறோம். ரூட் 2 இஸ் irrational நம்ம காமிக்க போகிறோம். ப்ரூஃப் பண்ணலாம். Let us assume to the contrary na opposite that root 2 is rational நம்ம assume பண்ணிக்க சொல்கிறோம். எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரேஷனல்னால் என்னன்னு தெரியும், p by q ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. தட் இஸ் அது a by bன்னு வச்சுக்கலாம். Then there exists positive integer a and b such that हमने சொன்னது என்னது ஃபார்மேட்டில். ஸோ ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு a by b ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். வேர் a and b are co-prime. என்னது இட்ஸ் அ co-primeனா என்னது, ரெண்டோட HCF என்னது ஒன்று தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. HCF என்ன இருக்கணும், ஒன்று தான் இருக்கணும். இதை தான் நம்ம ப்ரூவும் பண்ண போகிறோம். HCF 1 வரல, வேறு ஏதாவது வந்துச்சுன்னா இட்ஸ் அ கான்ட்ரரி. ஸோ இப்போ ஸ்கொயரிங் பண்ணலாம். ஸ்கொயரிங் both sides. Root 2 the whole square by a by b the whole square. That implies 2 is equal to a square by b square. இப்போ 2b square is equal to a square எழுதிக்கலாமா? உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் a is equal to b cube plus r, that is quotient remainder a b q by r. எப்பயுமே நம்ம எப்படி எழுதுவோம், a divided by b தான் எழுதுவோம். ஆனால் இந்த இடத்துல எப்படி எழுதுவோம்னா b divides a, b இருக்க இடத்துல 2. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், a 2 2 divides a ஸ்கொயர்னு எழுதலாமா? நம்மளுக்கு ஒரு தியரம் தெரியும், தட் இஸ் 1.2 படிச்சிருப்பீங்க. பை தியரம் 1.2 and 1.2 எழுத தேவையில்ல, பை தியரம் எழுதினா போதும். if p is a prime number na if p is a prime number, p divides a square na, then p divides a. பாருங்க, p divides a square na p divides a வா, where a is an integer. அந்த தியரம் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, that's all. அடுத்தது அப்போ நான் என்ன எழுதுவேங்க, 2 divides a ஸ்கொயரா, p இடத்துல 2 இருக்குது, அப்போ என்ன எழுதலாம், 2 divides a according to the theorem. நம்ம என்ன எழுதிருந்தோம், 2 divides a எழுதிருந்தோமா? இது அந்த ஃபார்மேட்டில், தட் இஸ் a is equal to 2q plus r ஃபார்மேட்டில் தானே இருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த ஏங்க வச்சுக்கோங்க, தட் இஸ் 2cன்னு எழுதலாமா? ஃபார் சம் இன்டீஜர் c, எனி இன்டீஜர், நீங்கள் c தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த இன்டீஜர் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்கொயரிங் போத் சைட். That implies a square is equal to 2c the whole square என்னது 4c square. நான் டைரெக்டாக போட்டேன், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் a square சின்ஸ்னா நம்ம ஏற்கனவே தெரியும் a square is equal to 2b ஸ்கொயர்னு தெரியும். பாருங்கள், நான் காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் a square is equal to 2b square எழுதி கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சின்ஸ்னா இந்த இடத்துல இதை போட போகிறேன். 2b square is equal to 4c square எழுதலாமா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். that is 2 divides ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போது b square is equal to 2 இந்த கொண்டாந்துட்டுனா 2c square ஆகிடுமா? இப்போ இது என்ன ஆகிடும்? 2 divides b square ஆகிடுமா? the same by theorem எழுதிக்கோங்க. p is a prime number. if p divides p is a prime number, p divides a square, then p divides a. a is an integer எழுதிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? the same இது எப்படின்னா என்ன ஆகிடும்? 2 divides b ஆகிடுமா? பாருங்கள், இது 2 ஆகிடுச்சா? from first and 2, இது 1 இது 2, from 1 and 2. 2 divides both a and b. இப்போ ஃபேக்டர் என்ன ஆச்சு? 2 ஆச்சா? ஸோ 2 is a common factor of a and b கிடைக்குமா? நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஃபஸ்ட் எடுக்கும் போதே √2 is equal to a by b என்னன்னு இருக்கணும்? கோ ப்ரைம் HCF என்ன இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஆனால் இங்கே 1க்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. நம்மளுக்கு 2 வரக்கூடாது, 1 தான் வரணும். ஸோ இட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஸோ a and b have a factor 2, therefore a and b. ஸோ a and b have a factor 2. எனக்கு 1 தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. therefore a and b is not a coprime. Our assumption is wrong. Therefore by contradiction √2 is irrational. ஸோ நம்ம எடுத்தது தப்பு. √2னா irrational. Hence proved.